விருந்தினர்களை நம்முடைய இளைஞர்கள் மேடைக்கு அழைத்து வருவார்கள். செல்வராஜ் மேடைக்கு சிறப்பு விருந்தினர் செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவடி பேசுகிறார். அடுத்தபடியாக தினேஷ் நமது சிறப்பு விருந்தினர் ஐயப்பசாமி மாமா அவர்களை மேடையை அமர வைத்து மேடைக்கு அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினர் திருப்பதி நாகேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு வந்திருந்து இரவு கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பதற்கும் 3 தலைவர் அவர்களையும் கமவார் இளைஞர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக தலைவர்கள் படத்தோடு பூஜை செய்து இந்த விழாவை ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது தலைவர்கள் படத்துக்கு பூஜை நடக்கிறது. தலைவர் அவர்கள் மேடைக்கு ஆரம்பிக்கிறோம். முதலில் தலைவர் அவர்களுக்கு வரவேற்புரை சிரிப்பால் அவர்களை வரவேற்புரை ஆட்டுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தைத்திருநாளாம் உழவர் திருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் கம்மவார் இளைஞர் சங்கம் சார்பாக நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வந்திருக்கும் மாணவ மாணவியர், பெண்மணிகள், ஊர் பெரியோர்கள், நமது சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரையும் சங்கத்தின் சார்பாக வருக வருக என இருவரும் கூப்பி வரவேற்கிறோம். இப்போது தலைவர்களுக்கு பொன்னாடை போர்த்துதல். கீனா செல்வராஜ் அண்ணனுக்கு சதீஷ் தான். இப்போது கீனா செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கு சதீஷ் பொன்னாடை போர்த்துவார்கள். கைதட்டுங்க. ஒரு சிறப்பு பரிசு தலைவர் அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடு. அடுத்தபடியாக ஐயப்பசாமி மாமா அவர்களுக்கு அஜித் அவர்களை பொன்னாடை போர்த்துமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு சிறப்பு பரிசும் நேரம் பார்த்துக்கோ. அங்கே பாரு. மற்றபடியாக விக்னேஷ் அவர்கள் திருமதி நாகேஸ்வரி அக்கா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். பொன்னாடை போர்த்திய இளைஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தலைவர்கள் உரையாற்றுவார்கள்.
ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் சைடில் கூட்டம் நிறையா இருக்கு. ஆண்கள் யாருமே காணோம். அங்கே இருந்துன்னா எல்லாரும் வந்து உட்காருங்க. அடுத்து பொங்கலில் முதல்ல ஆரம்பித்து வச்ச நம்ம பெரியவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க வேலை செஞ்சு கொடுத்த இந்த நாள் தான் இப்போ எல்லோரும் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அதனால் எல்லோரும் வந்திருந்து எல்லோரும் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து இளைஞர்களுக்கு நீங்கள் கூட நல்ல ஆர்வத்தை கொடுக்கணும் கேட்டுக்கொடு. நன்றி செல்வராஜ் அவர்களே. அடுத்தபடியாக ஐயப்சாமி மாமா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாபெரும் விழாவிற்கு எங்களை தலைமையேற்று நடத்த சொல்ல நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பொங்கல் வாழ்த்தையும் தை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா இன்னும் மேலும் மேலும் சிறந்து விளங்க நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் திருமதி நாகேஸ்வரி அக்கா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக ரவி மாமா கவிதை வச்சிருக்கீங்களா? பசங்களை பாராட்டி ஒரு கவிதை இருக்கா? ஃபர்ஸ்ட் உங்க கவிதையை வாசிச்சிருங்க. அதோட நிகழ்ச்சி அதுக்கு ஆரம்பிப்போம். அதாவது மாமா போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷத்துல இருந்து கவிஞராக இருக்காரு. ஆமா, உங்க கவிதை எழுதியிருக்கிறீங்க. அதை யாரை பற்றி எழுதியிருக்கிறீங்க? போன வருஷமாக களவாணி கவிதை தப்பு ஒரு கவிதை எழுதி நம்ம இதில் அரங்கேற்றலான்னு கொண்டு வந்தேன். மாமா உங்கள் இதுதான் இல்லை வேறு யாராவது எழுதி நீங்கள் கொண்டு வந்தீங்களான்னு சொல்லி சந்தேகமாக கேட்டாப்புல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னை ஒரு கவிஞராகவே ஒத்துக்கிட்டாப்புல. இந்த வருஷம் ஓகே தானே, கவிஞர் ஆகிட்டுனா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாரை வாழ்த்தி கவிதை எழுதி வந்திருக்கீங்க? காலையில் இளைஞருக்கு ஒரு கவிதை கேட்டிருந்தாப்புல, ஸ்ரீபால் மாப்பிள்ள அவருக்காக வேண்டிய ஒரு கவிதை எழுதியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வண்ண வண்ண விளக்கு வான் நட்சத்திரமாக இருக்கு, அச்சம் நீயும் விளக்கு அங்கே அறிவு உள்ளதான் இருக்கு, கவிஞர் சொன்னதும் அறிஞர் சொன்னதும் உள்ள நீயும் இறக்கு, உந்தன் வாழ்க்கையும் உனது மார்க்கமும் உந்தன் கையில் தான் இருக்கு, உள்ளம் உணரணும் எல்லாம் புரியணும் இதற்கு மனதை பழக்கு, எல்லாம் வென்றிட வெற்றி கண்டிட ரகசியம் இங்கே இருக்கு, கூச்சம் போக்கணும் துணிவு கூட்டணும் அதுதான் வெற்றியின் கணக்கு, இங்கே இருக்குது எல்லாம் நடக்குது எல்லாம் இளைஞரின் பொறுப்பு, நமக்கு கிடைத்தது தங்கமன்றம் இளைஞர்கள் வெற்றியின் ஓர் அங்கமன்றம். வணக்கம் மாப்பிள்ளை அவர்களுக்கு. நன்றி நன்றி மாமா. கவிதை இளைஞரை பற்றி கேட்பேன். மேடையில் ஒரு இரவு கலை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நீங்கள் கீழே அமர்ந்து இரவு கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிக்கலாம். சொல்வத
நன்றி. அடுத்தபடியாக மாறுவேட போட்டி கிருஷ்ணதேவ். தினேஷ், நம்ம ஊருக்குள்ள போலீஸ் அமைய வந்துருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்க கேள்விப்பட்டியா? ஸ்டேஜில் நிற்காரு, ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காரு. பார்த்து வந்துட்டுமா? போயிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆகலாம், எனக்கு கல்யாணம் ஆகப்பா. அங்கே எனக்கு கல்யாணம் தேவையில்லைன்னு இருக்கேன். நானும் அவர் மாதிரி காவி துணி கட்டிட்டு இல்லப்பா போகலான்னு இருக்கேன். இல்லை, நம்மளுக்கு என்னன்னா அர்ஜுனுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம யோகம் சரியா 25 வயசுல கல்யாணம் பண்ணிட்டான். சரி, தினேஷ் போயிட்டு கேட்டு வந்துடுற ஒருவர். உனக்கு கேட்கணுமா? இல்லப்பா. சுவாமி 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 வந்துட்டான்டா ஒருத்தன். எவன்டா அது? சொல்லிட்டு மகன், சாமி, என்ன வேணும் உனக்கு? இமயமலையில இருந்து ஒரு தியானத்தால வந்து ஒரு சுவாமி எங்க ஊருக்கு வந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்க தானே சாமி அது? ஆமா. நீங்க என்ன நோக்கத்துக்காக சாமி இங்க வந்திருக்கீங்க? இல்ல யாருக்கா குறி கேட்டா சொல்லுவீங்களா? சொல்லுவேன். எங்களுக்கு இல்லையா ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா சொல்லி கேட்டா சொல்லுவீங்களா? சொல்லுவேன், எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். சரி, எல்லா வீட்டும் எனக்கு மட்டும் சொன்னா போதுப்பா சாமி. எனக்கு சின்ன ஒரு கவலை மட்டும்தான். ஒரு 4 வருஷமா போராட்டிட்டு கல்யாணமே ஆக மாட்டேங்குது சாமி. 4 வருஷம் சும்மா கிடையாது, 5 வருஷம். 2025 படிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்டா கல்யாணம் தெரியுற? கல்யாணம் ஆனவங்கள மூஞ்சிய பாரு எப்படி இருக்குது. யாரு சாமி அது? யாரை பார்த்து சொல்றீங்க? இந்த கல்யாணம் ஆனவன் எத்தனை பேர் இருக்காங்க? அர்ஜுன் சொல்றாரா? அர்ஜுன் நல்லா தானே சாமி இருக்காங்க. சரி, அதாவது அவங்க மற்றவங்களும் எப்படி பண்ணது? எனக்கு கல்யாணம் ஆகணும் சாமி. எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லலாமா? சாமி நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. சாமி பயப்படாதீங்க. சாமி என்ன சாமி மண்டையாக்குறீங்க? போகாத கோயில் கிடையாது. பெருமாள் கோயிலுக்கு என்ன, செல்லியம்மன் கோயிலுக்கு என்ன, மாற்றி மாற்றி போய் பிரயோஜனமெல்லாம் இருக்குது சாமி. மைக்கு இன்னும் ஒரு இடம் நல்லா போட்டு பாருங்க. இது என்ன மாசம்? இது தை மாதம் சாமி. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி. சரி,
வைகாசி ஆணில உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். உண்மையா சாமி? உண்மை. ஏன் வைகாசி எப்பா சாமி வைகாசி கல்யாணம் வைப்போம்? ஆமா. உண்மைதானே சாமி? உண்மை. சாமி உங்களுக்கு என்ன வேணும் சாமி? இப்போ உங்களுக்கு டியூன் பாக்ஸ் வேணுமா, டம்ளர் வேணுமா, தட்டு வேணுமா? என்கிட்ட பல ப்ரைஸ் இருக்கு. சாமி சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாரு. சரி சாமி, அப்போ வைகாசி மாதம் உங்களை வந்து பார்த்து இன்னும் இந்த பொண்டாட்டியோட வரலாமா? அடுத்த ஏன்னா போன வருஷம் குளிர் பருவம் இருக்கும் வந்தான். இதே தை மாதம் இதே மாதிரி இந்த 9 மணிக்கு குளிர் பருவம் வந்தான் இல்லையா? போன வருஷம் இதே மாதிரி அடுத்த தை மாதத்துக்குள்ள நடக்கும்னா அடுத்த தை வந்துச்சு, நடக்கலை. நீங்கள் வைகாசிங்கிறீங்க, நடக்குமானே தெரியல, அதான் ஒரு டவுட்டு. ஐயையோ, நம்ம தான் அந்த குடுகுடுப்புக்காரன் தெரிஞ்சா என்ன தெரியலையே. என்ன சாமி சொன்னீங்க? என்னது? ஒன்றும் இல்லை. சரி சரி, நடக்கலாம் சாமி. நடக்கும் நடக்கும். சாமி கீழே ஒரு தினேசன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு கல்யாணத்து மேலே. அதுவும் அந்த அர்ஜுன் பையன் தான் கொஞ்சம் கெடுத்து விட்டுருக்கான். முதல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ண உங்களுக்கு தப்பாக போகுது, அவனுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. பேர் தினேஷ் ராம். மெட்ராஸ்ல என்ன கூத்து பண்ணையோ தெரியலையே. தினேஷ் இன்னும் மெட்ராஸ்ல என்ன கூத்து பண்ண சொல்லிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியலையே. இல்லை சாமி இல்லை தினேஷ், நான் சொல்லலை, சோவி பாட்டு இதில் போடுறது தெரியுது. சரி சாமி, அவன் விட்டுரும், நான் பார்த்துக்கலாம். அடுத்த தையில் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வைகாசியில் நடக்குமா சாமி? வைகாசியில் கண்டிப்பா நடக்கும். சாமி வைகாசியில் கல்யாணம் தானே? ஐயோ சாமி வைகாசியில் கல்யாணம் தானே சாமி? சரி சரி, நன்றி சார், நன்றி நன்றி.
அடுத்தபடியாக நடனம் ஜினிஷா அகர்சனா மிக்சிங் சாங் வாங்க. ஜினிஷா அகர்சனா 2 பேர். అభివందనం రసిక మహాజనమందరికి సుస్వాగతం. సమయం 7 సాయంత్రం వేడయింది. చల్లగాలి సెకిలిగి తలబెడతాంది. అభినయ హేళ రచ ఎదుటవా ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம் வைப் ஆயிரும். It's a long game. நன்றி. அடுத்தபடியாக பேச்சு போட்டி சுபஸ்ரீ. எல்லாருக்கும் வணக்கம். கோழி விரியார் பாப்பா ஓந்திருக்க லாலா பாப்பா, கூலி விரியார் பாப்பா ஓந்திருக்க லாலா பாப்பா, கூலி குழந்தைய வையார் பாப்பா, காலை படிப்பு, பின் கனி மூத்த நல்லா பார்த்து மாலை முழுவதும் விளையாட்டு பாப்பா.
சூப்பர், அருமையாக. நன்றி நன்றி சொல்லு. அடுத்தபடியாக சிலம்பம் சுற்றுவதற்கு மகிழ்ச்சி. நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. அடுத்து நன்றி. அடுத்து யாரு? அடுத்து 2 கம்பு விஸ்வா. நெருப்புலா நெருங்குடா பாப்பம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் பயமா? நெருப்புலா நெருங்குடா பாப்பம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் கம்பு இருங்க. கம்பு இருங்க. முடிஞ்சதா வேற இருந்தீங்களா? குருநாதர் அவர்கள் சொல்லிக்கொடுத்த குருநாதர்
அடுத்தபடியாக நம்ம திரு ஆர்வி கிருஷ்ணகுமார் அவர்கள் சிறப்பு பரிசு அளித்து கௌரவிப்பார்கள். வாங்க ஐயா, நீங்கள் மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. அவங்க அவசரமாக இங்கே வெளியூர் போக வேண்டியிருக்கிறாங்க, அதனால் இப்போவே நான் பரிசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. சிறப்பு பயிற்சியாளர் அவர்களுக்கு ஆதி கைத்தட்டுங்க. அர்ஜுன சார் லக்ஷணம் ரெடி உண்டாயா? போது நன்றி நன்றி. அடுத்த ஒரே ஒரு பாட்டு தம்பி அர்ஜுன, ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடும். மதுரை குழுங்க, மதுரை குழுங்க குழுங்க. சரி, மைக் வைங்க, வாசிங்க. மைக் பட்டன் மைக் வேணுமா?
நன்றி, சூப்பர் சூப்பர். அடுத்தபடியாக அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது உழவர் கவிதை சொல்ல போகிறேன். என்னவென்று புரியவில்லை, ஏதுவென்று தெரியவில்லை. ஏறு பிடித்தும் இன்பமில்லை, ஏழ்மையோ உன் இறுதி நிலை. கண்ணீர் சிந்திய என் பேனா உள்ளும் கலங்கியபடி உனக்காக. உன் முண்டாசு முடிச்சுக்குள் உன் வீரம் ஒளிந்திருக்கும். ஆழம் விழுதாய் ஆங்காங்கே முடி பறக்கும். வெற்றி மடிப்புக்குள் உன் நேர்மை படிந்திருக்கும். உன் கண்ணம் குழியோ கண்ணுக்குள் பதிந்திருக்கும். உதடு சிவந்திருக்கும், வெற்றிலையாய் அது மணக்கும். எலும்பும் தோளுமாய் உன் உருவம் உன் தோள்பட்டை வலுவும் தோளமாய் தோல் கொடுக்கும். உன் அடிவயிறும் கூட ஆழமாய் மூச்சிருக்கும். ஆடை கிழிந்திருக்கும், ஆனந்தமாய் அரிசிருக்கும். உன் உள்ளம் உணர்வுகளின் உண்மையை அது உணர்க்கும். பாலம் கனியும், கனவு பலிக்கும். கலங்கிய உன்னையும் உலகம் மதிக்கும். கவலைப்படாதே விவசாயி. நன்றி.
நன்றி நன்றி. அடுத்தபடியாக உழவன் மகன். நான் பாகிஸ்தானிலிருந்து வந்துள்ளேன். ஒட்டணத்தில் நான் ஒரு உழவர். ஒட்டணத்தில் கிராமத்தில் பொங்கல் விழாவில் பங்கு பெற்று இங்கு மனதிற்கு குளிர்ச்சி தரும் விழாவாக உள்ளது. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக போயம், ஆங்கில போயம். சத்தீஸ்வரி. Good evening everyone. Behold, I stand at the door and knock, knock, knock. Behold, I stand at the door and knock, knock, knock. If anyone hear my voice, if anyone hear my voice, and will open the door, I will come in. Thank you. நன்றி. கராத்தே. அல்லாஹ் மோட்டர் ஆஃபன். நன்றி நன்றி. அடுத்தபடியாக சத்யதேவ். भगवद्गीते हरि ओम. ओम श्री परमात्मने नमः. अथ पंचमोऽध्यायः कर्म संन्यास योगः. अर्जुन उवाच संन्यासं कर्मणा कृष्ण पुनर्योगं शशि यच्छ्रेययेतयोरेगं तन्मे ब्रूहि सुनिश्चितम्. श्रीभगवानुवाच संन्यासं कर्मयोगश्च निःश्रेयसकरौ उभौ द्वयोस्तु कर्मसंन्यासात् कर्मयोगो विशिष्यते. ज्ञेयः नित्यसंन्यासी यो न द्वेष्टि न काङ्क्षति निर्द्वन्द्वो ह्यमभावो सुखं बन्धात् प्रमुच्यते. थैंक यू. அடுத்தபடியாக பரிசளிப்பு விழா. சிரிபாலு பேர் தெரிய மாட்டேன். முதலாவது கீனா செல்வராஜன் அவர்கள் பரிசளித்து வெற்றி பெற்ற வீரவான்களை வாழ்த்துவார்கள். முதலாவதாக பேபி கிளாஸ் ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு பிரணீதா. ஓட்டப்பந்தயம் பேபி கிளாஸ் படிக்கும் மாணவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு பிரணீதா. அவர்களால் பெட்ரோல் சரவணன், விநாயகா பேக்கரி உரிமையாளர் சரவணன் வந்து பரிசை பெற்றுக் கொள்வார். இரண்டாவது பரிசு செலியன். எல்கேஜி மற்றும் ப்ரீகேஜி படிக்கும் மாணவ மாணவிக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு சக்திஸ்ரீ, இரண்டாவது பரிசு மாதவகிருஷ்ணன். இருவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளும். கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். முதல் பரிசு சக்திஸ்ரீ, இரண்டாவது பரிசு மாதவகிருஷ்ணன். இரண்டாவது பரிசு மாதவகிருஷ்ணன். 1 முதல் 2 வரை படிக்கும் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு முகுந்தன், இரண்டாவது பரிசு அகிலேஷ். 1 முதல் 2வது வரை படிக்கும் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு முகுந்தன்.
முகுந்தன். முதல் பரிசு முகுந்தன். இரண்டாவது பரிசு அஜிடேஷ். முதல் பரிசு முகுந்தன். இரண்டாவது அஜிடேஷ். மூன்று முதல் 4ஆம் வகுப்பு வரை படிக்கும் பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு சுஸ்திகா. இரண்டாவது பரிசு அபர்ஷனா. 3 முதல் 4 வரை படிக்கும் பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு மூன்று முதல் 4 வரை படிக்கும் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு தனஞ்சயன். இரண்டாவது பரிசு ஹரிஷ்குமார். 3 முதல் 4 வரை படிக்கும் ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு தனஞ்சய். இரண்டாவது பரிசு ஹரிஷ்குமார். இரண்டாவது பரிசு ஹரிஷ்குமார். 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 ஹரிஷ்குமார் யாரு? நீ எத்தனாவது படிக்கிற? செகண்ட் பிரைஸா? அதான் ஹரிஷ்குமார் தானே? நன்றி கீனா செல்வராஜன். நன்றி. அடுத்து ஐயப்சாமி மாமா அவர்கள் பரிசு வழங்க கௌரவிப்பார்கள். 6 முதல் 8 வரை படிக்கும் பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு ஆனந்தி. இரண்டாவது பரிசு யாஸ்மி. முதல் பரிசு ஆனந்தி. இரண்டாவது பரிசு யாழினி. முதல் பரிசு ஆனந்தி. இரண்டாவது பரிசு யாழினி. 6 to 8 ஆண்கள். முதல் பரிசு யுவராஜ். இரண்டாவது பரிசு மாரிமுத்து. 6 to 8 ஆண்கள். முதல் பரிசு யுவராஜ். இரண்டாவது பரிசு மாரிமுத்து. 9 to 12 ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு விஜயபொம்மு. இரண்டாவது பரிசு அஸ்வந்த். 9 to 12 ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு விஜயபொம்மு. இரண்டாவது பரிசு அஸ்வந்த். நன்றி ஐசாமி. நன்றி. நாகேஸ்வரி என்பவர்கள் பரிசு கொடுத்து கவனிப்பார்கள். பேபி கிளாஸ் படிக்கும் சிறுவர்களுக்கான பிஸ்கட் கவுதல். முதல் பரிசு ஸ்ரீவாணிகா. இரண்டாவது பரிசு செலியன். பிஸ்கட் சாப்பிடுதல். முதல் பரிசு அஜினேஷ். இரண்டாவது பரிசு மாதவகிருஷ்ணன். 1 முதல் 2 வரை படிக்கும் ஆண்களுக்கான பிஸ்கட் சாப்பிடுதல். முதல் பரிசு அஜினேஷ். இரண்டாவது பரிசு மாதவகிருஷ்ணன். முதல் பரிசு அஜினேஷ். இது அஜினேஷ். மாதவகிருஷ்ணன். இரண்டாவது பரிசு மாதவகிருஷ்ணன். அடுத்ததாக 2 முதல் 4 வரை படிக்கும் ஆண்களுக்கான பலூன் உடைத்தல். முதல் பரிசு ராகவேந்திரா. இரண்டாவது பரிசு ஹரிஹரசுதன். முதல் பரிசு ராகவேந்திரா. அவர் பெற்றோர் யாரும் இருக்கீங்களா? முதல் பரிசு ராகவேந்திரா. இரண்டாவது ஹரிஹரசுதன். பலூன் உடைத்தல் 2 முதல் 4 வரை படிக்கும் பெண்களுக்கான பலூன் உடைத்தல் போட்டியில் முதல் பரிசு நிகிதா. இரண்டாவது பரிசு மகாலட்சுமி. முதல் பரிசு நிகிதா. இரண்டாவது பரிசு மகாலட்சுமி. போன நோண்டிட்டே இருக்காங்கல்ல, கைத்தட்ட வராது. முதல் பரிசு நிகிதா. இரண்டாவது பரிசு மகாலட்சுமி. 5 முதல் 8 வரை படிக்கும் பெண்களுக்கான முறுக்கு கவுதல். முதல் பரிசு ஜினிஷா. இரண்டாவது பரிசு யாழினி.
5 வரை 8 வரை படிக்கும் பெண்களுக்கான முறுக்கு கவுதல் முதல் பரிசு ஜினிஷா, இரண்டாவது பரிசு யாழினி. ஜினிஷா, இரண்டாவது பரிசு யாழினி. 5 முதல் 8 வரை படிக்கும் ஆண்களுக்கான முறுக்கு கவுதல் முதல் பரிசு யுவராஜ், இரண்டாவது பரிசு செல்வசுதன். யுவராஜ், செல்வசுதன். 9 முதல் 12 வரை படிக்கும் ஆண்களுக்கான பலூன் உடைத்தல் போட்டி முதல் பரிசு விமல்காந்த், இரண்டாவது பரிசு வெற்றி. முதல் பரிசு விமல்காந்த், இரண்டாவது பரிசு வெற்றி. இரண்டாவது பரிசு வெற்றி. வெற்றி அவர்கள் நன்றி. நாகேஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. கீனா செல்வராஜன் அவர்களை எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி. த்ரோபால் லேடிஸ் வெற்றி பெற்ற அணி ராஜேஸ்வரி தலைமையிலான அணிக்குழுவினர் வெற்றி பெற்றுள்ளனர். பேர்வாசிகள் எல்லாரும் மேலே வாங்க. ராஜேஸ்வரி, லக்ஷனா, சசிதா, தன்யஸ்ரீ, சரஸ்வதி, ஹரிசுமிதா, பாரதி, சுபா, ரேவதி. பெண்களுக்கான த்ரோபால் ராஜேஸ்வரி, லக்ஷனா, ராஜேஸ்வரி வரல, அவங்க பரிசை எங்கிட்ட கொடுத்துருங்க. பாரதி, சுபா, ரேவதி. அடுத்து ஸ்கிப்பிங் முதல் பரிசு சசிதா, இரண்டாவது பரிசு ஐஸ்வர்யா. முதல் பரிசு சசிதா, இரண்டாவது பரிசு ஐஸ்வர்யா. ஸ்கிப்பிங் முதல் பரிசு ஐஸ்வர்யா. சாரி முதல் பரிசு சசிதா, இரண்டாவது பரிசு ஐஸ்வர்யா. முதல் பரிசு சசிதா முதல் பரிசு. இரண்டாவது பரிசு ஐஸ்வர்யா. மாரத்தான் ஆண்களுக்கான மாரத்தான் போட்டியில் முதல் பரிசு விஜய். இரண்டாவது பரிசு மகாராஜா. மூன்றாவது பரிசு வேல்முருகன். இரண்டாவது பரிசு மகாராஜா, மூன்றாவது பரிசு வேல்முருகன். ஆறுதல் பரிசு வேல்முருகன். மூன்றாவது பரிசு வேல்முருகன். ஆறுதல் பரிசு கணேஷ், போலீஸ் மாமா, ராமசுப்பு மாமா. கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கணேசன் போட்டியை வெற்றிகரமாக ஓடி முடித்ததற்காக ஒரு ஆறுதல் பரிசு. கணேசன், போலீஸ் ராமசுப்பு மாமா. பிசி மாமா வாங்க, யாராவது ஒரு ஆள் வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. விஸ்வா வாரம். நன்றி. அடுத்து ஐயப்பசாமி மாமா. ஐயப்பசாமி மாமா. 9 முதல் 12 வரை படிக்கும் ஆண்களுக்கான கபடி போட்டி வெற்றி பெற்ற அணியினர் கணேஷ் அணியினர். வெற்றி பெற்ற கணேஷ் அணியினரே மேடைக்கு அழைக்கிறோம். கணேஷ், ராதேஷ், அஸ்வின், விஜயபொம்மு, துரை, மகாராஜா, மணி. இந்த 7 பேருக்கும் நாட்டாமை டபுளார் கணபதி நாயக்கர், நாட்டாமை டபுளார் ராமமூர்த்தி நாயக்கர், டபுளார் ராமசாமி நாயக்கர் அவர்களது நினைவு பரிசாக இந்த 7 பரிசும் வழங்கப்படுகிறது. வழங்குபவர் சிவா. அடுத்து வாலிபால் குருதர்ஷன் அணியினர். மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். குருதர்ஷன், கோபி, ஸ்ரீராம், விஜயராகவன், கௌசிக், மோகன். வாலிபால் குருதர்ஷன் அணியினர்.
குருதர்ஷன், கோபி, ஸ்ரீராம், குருதர்ஷன், கோபி, ஸ்ரீராம், விஜயராகவன், கௌசிக், மோகன். மோகனுக்கு பேசுவோம். பெண்களுக்கான பலூன் அடித்தல் போட்டியில் முதல் பரிசு பிருந்தா, இரண்டாவது பரிசு பிரியா. பெண்களுக்கான பலூன் அடித்தல் முதல் பரிசு பிருந்தா, இரண்டாவது பரிசு பிரியா. இரண்டாவது வருஷம் பிரியா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பெண்களுக்கான பேலன்சிங் த கப் முதல் பரிசு அஸ்விதா, இரண்டாவது பரிசு ஐஸ்வர்யா. பேலன்சிங் த கப் முதல் பரிசு அஸ்விதா, இரண்டாவது பரிசு ஐஸ்வர்யா. முதல் பரிசு அஸ்விதா, முதல் பரிசு அஸ்விதா, இரண்டாவது ஐஸ்வர்யா. நன்றி ஐயப் சாய் மாமா, நன்றி. நாகேஸ்வரி தகவல்கள் வழங்குவார்கள். வாலிபால் கிரிக்கெட். பெண்களுக்கான வாலிபால் கிரிக்கெட் போட்டியில் 2 பேரும் பரிசினை பகிர்ந்து கொள்கிறார்கள். லட்சுமி பிரியா, சரஸ்வதி ராமராஜ். 2 பேருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. லட்சுமி பிரியா, சரஸ்வதி ராமராஜ். அடுத்ததாக பெண்களுக்கான பாசிங் பால் முதல் பரிசு ராஜேஸ்வரி, இரண்டாவது பரிசு விஜயலட்சுமி. பெண்களுக்கான பாசிங் பால் முதல் பரிசு ராஜேஸ்வரி. முதல் பரிசு ராஜேஸ்வரி, அவரது மகன் தனது பரிசை பெற்றுக் கொள்வார். இரண்டாவது விஜயலட்சுமி. அடுத்து சாப்பிட வாங்க. பெண்களுக்கான சாப்பிட வாங்க போட்டியில் முதல் பரிசு யமுனா, இரண்டாவது பரிசு பிரியா. பெண்களுக்கான சாப்பிட வாங்க போட்டியில் முதல் பரிசு யமுனா, இரண்டாவது பரிசு பிரியா. எடை தூக்குதல். அடுத்ததாக ஆண்களுக்கான எடை தூக்குதல் போட்டியில் முதல் பரிசு குரு அஸ்வந்த். இது சுப்ராஜ் அவர்கள் சிறப்பு பரிசாக வழங்குகிறார்கள். டாக்டர் சுப்ராஜ் அவர்கள் சிறப்பு பரிசாக வழங்குகிறார்கள். எடை தூக்குதல் முதல் பரிசு குரு அஸ்வந்த். இரண்டாவது பரிசினை போலீஸ் மாமா ராமசுப்பு மாமா அவர்களும் அஸ்வின் அவர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இரண்டாவது பரிசு 2 பேருக்கு வழங்கப்படுகிறது. விஸ்வா மீந்திரா கைதட்டுங்க, கைதட்டுங்க. 80 கிலோ மூடையை இங்க இருந்து அங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நன்றி, நன்றி. அடுத்து ஆண்களுக்கான பலூன் எடுத்தல் முதல் பரிசு பிசி மாமா ராமசுப்பு. பிசி ராமசுப்பு மாமா. விஸ்வா அடி வச்சுட்டு அப்படி ரிட்டர்ன் வா. பிசி மாமா முதல் பரிசு. இரண்டாவது பரிசு ராமகோபால். இரண்டாவது பரிசு ராமகோபால். சமந்தார் வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினர். சமந்தார் வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினர். கேப்டன் ராமசுப்பு போலீஸ் பிசி மாமா. கேப்டன் ராமசுப்பு, கனகராஜ், குரு அஸ்வந்த், சரவணன், மகேஷ், சுரேஷ் இந்த 6 பேரும் வேலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். விஸ்வா
గురు యశ్వంత్ నువ్వు అట్నే చెడు తీసుకో அடுத்து நாயசுரீதா நன்றி. அடுத்து செல்வராஜன பரிசு விடுவாங்க. தம்பதியருக்கான கப்புள்ஸ் கேம் போட்டியில் முதல் பரிசு குமார் வெங்கடலட்சுமி. கணவன் மனைவிக்கான போட்டியில் முதல் பரிசு குமார் வெங்கடலட்சுமி. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற தம்பதியருக்கு டி.கே. கந்தசாமி நாயக்கர் அவர்களின் நினைவு பரிசாக அவரது குடும்பத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. நன்றி. இரண்டாவது பரிசு ராமகோபால் கார்த்திபா. இரண்டாவது பரிசு ராமகோபால் கார்த்திபா. இந்த இருவருக்கான பரிசு டி.கே. கந்தசாமி நாயக்கர் அவர்களின் நினைவு பரிசாக அவரது குடும்பத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. ராமகோபால் கார்த்திபா. இந்த போட்டியில் கலந்து கொண்ட மற்ற இரு ஜோடிகளுக்கும் ஒரு கௌரவ பரிசாக இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அரவிந்த் சூர்யா அவர்கள் சார்பாக தினேஷ் அவர்கள் இந்த பரிசை பெற்றுக்கொள்வார்கள். தினேஷ் திரிபான் ஜோடி திரிபான் விட்டமாங்க. ஏன் அவங்க கூட அவங்க ரெண்டு ஜோடி. அடுத்தபடியாக அடுத்ததாக மியூசிக்கல் சேர் பெண்களுக்கான மியூசிக்கல் சேர் முதல் பரிசு துளசி, இரண்டாவது பரிசு வெங்கடலட்சுமி. பெண்களுக்கான மியூசிக்கல் சேர் முதல் பரிசு துளசி, இரண்டாவது பரிசு வெங்கடலட்சுமி. அடுத்து ஆண்களுக்கான மியூசிக்கல் சேர் முதல் பரிசு கிருஷ்ணமூர்த்தி, இரண்டாவது பரிசு பாரதி பாலன். ஆண்களுக்கான மியூசிக்கல் சேர் முதல் பரிசு கிருஷ்ணமூர்த்தி, இரண்டாவது பரிசு பாரதி பாலன். அடுத்ததாக நேற்று மாலை நடைபெற்ற கோல போட்டிக்கான பரிசு புள்ளிக்கோளம் செல்வராணி அவர்களுக்கு ஜீவா அவர்களின் நினைவு பரிசாக கொண்டல் சுப்பையா அவர்கள் வழங்குகிறார்கள். புள்ளிக்கோளம் செல்வராணி முதல் பரிசு செல்வராணி. இது ஜீவா அவர்களின் நினைவு பரிசாக கொண்டல் சுப்பையா அவர்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இரண்டாவது பரிசு அடுத்ததாக ரங்கோலி கோலம் முதல் பரிசு கார்த்திபா. இந்த பரிசு ஜீவா அவர்களின் நினைவு பரிசாக கொண்டல் சுப்பையா அவர்கள் மூலம் வழங்கப்படுகிறது. ரங்கோலி கோலம் முதல் பரிசு கார்த்திபா, இரண்டாவது பரிசு பேச்சியம்மாள் சிவகுரு. முதல் பரிசு கார்த்திபா, இரண்டாவது பரிசு பேச்சியம்மாள் சிவகுரு. முதல் பரிசு, இரண்டாவது பரிசு பேச்சியம்மாள் சிவகுரு. அடுத்தபடியாக நீங்கள் லாபம் எதிர்பார்த்து கொண்டிருந்த குழுக்கள் இது முடிஞ்சவனும் இருக்குது. யாருக்கு முதல் பரிசு கிடைக்குது இருக்கு பார்த்துட்டு போங்க. ஆண்களுக்கான ஸ்கிப்பிங் போட்டியில் முதல் பரிசு தினேஷ். முதல் பரிசு தினேஷ்.
இரண்டாவது பரிசு பேர் உண்மை தூசண மாத்தோட ரகுநாதன். இரண்டாவது பரிசு ரகுநாதன். ரகுநாதன் யாரு? இரவு கலை நிகழ்ச்சி நடைபெற்ற மாணவ மாணவியருக்கான பரிசு வழங்கும் நிகழ்வு. அருமையாக பரதநாட்டியம் ஆடிய நிகிதா அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிகிதா இவர்களுக்கான பரிசு வந்து 14ஆம் ஆண்டு KSR நினைவு பரிசு. திரு KSR அவர்களின் நினைவாக பரிசினை வழங்குபவர்கள் திரு வே காளிதாஸ் அவர்கள். அடுத்து அபர்ஷனா. அபர்ஷனா வரிசை வந்து வாங்கி போச்சு. அபர்ஷனா எல்லாம் வரிசை வந்து வாங்கி போயிருங்க. ஜினிஷா, அகர்ஷனா, யுவராஜ், ராமர், மாதவி, லட்சுமணன், மகாலட்சுமி எல்லாம் வரிசையா வாங்க. அப்படியே சுபாஷினி. வரிசை கொண்டா தம்பி. ஐயப்ப மாமா அடுத்து ஐயப்ப மாமா. நன்றி செல்வராஜனா, நன்றி. ஐயப்பசாமி மாமா பரிசு வருவாங்க. ட்ரம்ஸ் நைட்டு வேலை நேரத்தில் கலந்துக்கிட்டு எல்லாருக்குமே பரிசு உண்டு. வாங்க வரத்துங்க வரத்துங்க. வா வா பாப்பா வா மேடைக்கு வா. இரவு ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசு. அகிலேஷ் ட்ரம்ஸ் வாசித்த அகிலேஷ். பரிசு வாங்காதவங்க வந்து வாங்கிக்கோங்க. வேற யாருக்கும் பரிசு வரலையா? பத்திரகாளி. பத்திரகாளி லக்ஷனா. கவிதை வாசித்தாங்க, ஆங்கில கவிதை வாசித்தாங்க. பத்திரகாளி லக்ஷனா. கிருஷ்ணதேவ், தம்பி சுபஸ்ரீ. பேர் சொல்லு அப்படிதான் வருவாங்க. கிருஷ்ணதேவ், சுபஸ்ரீ, ஜெய்ரீஷ், சத்யதேவ், விஸ்வா, முகுந்தன், யுவராஜ், செல்வசுதன், சிலம்பம் தூத்துனீங்களா? 3 சக்தி ஸ்ரீ, காவியா. பாட்டு போட்டி பண்ண காவியா, சத்யதேவ், சக்திஸ்ரீ அவர்களுக்கு சார்பாக பரமன் அவர்கள் பரிசை பெற்றுக் கொள்வார். சத்யதேவ், சக்திஸ்ரீ. கிருஷ்ணதேவ் இதெல்லாம் பரிசு வாங்கிட்டீங்களா? இரவு கலை நிகழ்ச்சியில் சிலம்பம் தூத்துறாங்களா 3 பெண்கள், அவங்க வாங்கியாச்சா? ஒரே பரிசு. அதான் ஒரு பரிசு வாங்கிட்டல தம்பி. எத்தனை கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றிருந்தாலும் அனைவருக்கும் ஒரே பரிசு. பல போட்டியில் பங்கு பெற்றிருந்தாலும் ஒரே பரிசு. ஒரே பரிசு. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் சிறப்பு குழுக்கள் பரிசு. இந்த காலை முதல் இந்த காலையில் மட்டும் இல்லை,
ஊரில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் வெளியே இருக்கிறோம். இந்த உள்ளூரில் இருந்து ஒரு ஃபோன் போட்டால் போதும் எடுத்து செய்கிறதுக்கு நம்ம சிறுபாலனை தான் எப்போவுமே. அதனால் எங்கள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி நடந்த ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே வருஷம் 360 நாளும் எப்போவுமே ஃபோன் போட்டால் எடுத்து செய்கிறதுக்கு இவர் தான். கூட இருந்து சப்போர்ட் பண்ணாலும் இவர் வந்து கொஞ்சம் முன்னோடியாக இருந்து நல்லா பண்ணுவார். அதுக்கு இந்த எங்களுடைய இளைஞர் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறப்பு சிரிப்பால் வாங்க எல்லாம் பலத்தை கலந்து வச்சோம். சிரிப்பால் தான் நம்ம ஊர்லேயே உள்ளூர்லேயே இருந்து எந்த விளையாட்டு போட்டினாலும் சரி, கோயில் திருவிழா இருந்தாலும் சரி முன்னெடுத்து செய்வார். சிரிப்பாலுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம் அவங்க சார்பாக. கைச்சலிக்கலாம். சூப்பர், நன்றி சிரிப்பால். அடுத்தபடியாக பரிசு கொடுக்க நீங்கள் அவரோட எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறப்பு பரிசு கொடுக்க. இது நம்ம ஊரில் மட்டும்தான் 32 இன்ச்சு டிவி கொடுக்குறோம். வேற எந்த ஊர்லையுமே கொடுக்கலையா? நம்ம ஒட்டணத்துலாம் கம்மவார் இளைஞர் சங்கம் சார்பாக முதல் முறையாக 32 இன்ச்சு டிவி. அதனால வருஷத்துல இருந்து தயவு செய்து எல்லாரும் சித்திரை பொங்கலுக்கு வர்ற மாதிரி தைப்பொங்கலுக்கும் வந்து உங்களோட ஆதரவை கொடுத்தோம்னா இதை விட இன்னும் சிறப்பாக செய்வாங்க நம்ம இளைஞர்கள். இப்போ வந்து இந்த போன வருஷம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் மழை நாள் லீவுனால, அதாவது திங்கக்கிழமை ஸ்கூல் வச்சுட்டனால கொஞ்சம் எல்லாருமே வர முடியல. அடுத்த வருஷம் இதை விட நீங்கள் உங்கள் ஆதரவு தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே வந்தால் தான் பசங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய விளையாட்டு 2 நாள் 3 நாள் நிகழ்ச்சிகள் நடத்த தயாராக இருக்காங்க. உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. இந்த வருஷம் போன வருஷம் வந்து கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க சிறப்பு குளிக்க. இது வந்து ஒரு அதிர்ஷ்ட பரிசு தான். அதுக்காண்டி எழுதுன எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது. 20 ரூபா இல்லை, எழுதுன எல்லாத்துக்குமே கிடையாது. மொத்தம் ஒரு 500 பேர் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது 350 பேர் எழுதியிருக்கிறீங்க. அதில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். யாருக்கு வருதோ அவங்க அதிர்ஷ்டக்காரங்க. வர்றவங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க, வராதவங்க அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ. ஆமாம், நீங்கள் கொடுத்தீங்கல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு பேர் கொடுத்தவங்களுக்கு 1ஆம் நம்பரு, அடுத்து பேர் கொடுத்தவங்களுக்கு அப்படி நம்பர் போட்டுட்டு வந்திருப்பாங்க. மொத்தம் 350 பேர், 360 பேர். 360 பேருக்கும் நம்பர் மட்டும்தான் எழுதி போட்டிருப்பாங்க. பேர் எழுதியிருப்பாங்களா? நம்பர் மட்டும்தான் இதில் இருக்கும். அந்த நம்பர் என்ன நம்பரோ அதுக்குரிய பேர் இங்கே இந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு தான் பரிசு. இதில் எதுவுமே கிடையாது. 1ல் இருந்து 360 நம்பர் இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம் பரிசு விழுந்ததுக்கப்புறம். கொடுக்குறங்க. எடுக்கிறதுக்கு யார் நல்லா போட்டுக்காப்பா. 360 சீட்டு இருக்குது. எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு நேரம் என்ன பேர் இருக்கோ அவங்களுக்கு தான். அர்ஜுன் ஹார்ட் பீட் போட்டு ஒரு நிமிஷம் இருக்கு. யாராவது ஒரு சின்ன பையங்க யாராவது வாங்க, சின்ன குழந்தை யாராவது தான் வந்து எடுங்க. தினேஷ் வந்துருச்சு. ஹலோ, கவுண்ட் பண்ணலாமா? 10ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, கையை விட்டு கல்வி ஒரு 3, 2, 1. நல்ல கொலைக்கு ஏதாவது ஒரே ஒரு சீட்டு போட்டுடு. ஏதாவது ஒரு சீட்டு தலைவர் 94 32 இன்ச்சு எல்இடி டிவி அதிர்ஷ்டசாலி 94ஆம் நம்பர் யாரு? சரண்யா கேஎஸ்பி. சரண்யா கேஎஸ்பின்னு போட்டிருக்கு. அவங்க மொத்தமா 5 சீட் எழுதியிருக்காங்க. சுரேஷ் அதிர்ஷ்டக்காரங்க தூங்கிட்டாங்களா?
ஏன்னா அதிர்ஷ்டம் தான் எப்பவும் வீட்டு கதவை தட்டும். வீட்டு கதவை தட்டும். சரி, தூங்கினாலும் அவங்க கதவை தட்டி கொடுத்துடலாம். அவங்க வந்து சுரேஷ், சஞ்சித், தனுஷ்கா, தர்ஷன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வராங்க. 5 பேத்துக்கு மொத்தமா எழுதியிருக்காங்க. அதுல சரண்யாங்கிறவங்களுக்கும் எழுதிருக்குது 94 நம்பர். மொத்தமா எழுதல, 5 பேருக்கும் ஒரு ஆளுக்கு 20 ரூபா ஒரு ஆளுக்கு இருக்காங்க. அதுல ஒரு ஆளுக்கு விழுந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. வர்றாங்களா இல்லையா? பாட்டை போட்டு விடு. வச்சுறேன், தெரியல. கை தட்டுங்க. ஒண்ணு இனிய மாலை வணக்கங்கள். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு தை திருநாளிலே உங்கள் மனம் குளிர வைத்த நமது கம்மவார் இளைஞர் சங்கத்தின் சார்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் இனிதே நடைபெற்று முடிந்துள்ளன. இந்த விளையாட்டு போட்டிகளை அழகாக கம்மவார் இளைஞர் சங்கத்தினர் நடத்தி கொடுத்துள்ளனர். அதற்கு முன்னர் ஒரு சிறிய தகவல். நம்ம வருஷந்தோறும் இந்த பள்ளிக்கூடத்தில் வச்சு விளையாட்டு போட்டி நடத்துகிறோம். இங்கே இருக்கிறவங்கள ஒரு 95% பேர் எல்லாரும் நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான். இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பழைய மாணவர் சங்கம், அதாவது SRHM அலுமினி அசோசியேஷன் சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்பில் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அனைத்து பழைய மாணவர்கள் அனைவருமே நம்பர் சேர்த்துருக்குறோம். அதில் குரூப் லிங்க்கும் கிரியேட் பண்ணியிருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கே படித்த உங்கள் செட்டு பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு எல்லாருக்குமே அந்த லிங்கை ஃபார்வேர்டு பண்ணுங்கள். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பழைய மாணவர் சங்கத்துக்கு வந்து இப்போது எல்லாருமே நம்ம இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் படித்தோம். எல்லாருமே நம்ம படித்து நம்ம பள்ளிக்கூடமாக நம்ம நினச்சிக்கிடணும். அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானது என்ன செய்வோம்? நம்ம எல்லாமே பார்த்து வாங்கி எல்லாமே நல்லா செய்வோம், அப்படி தானே? அதே மாதிரி நாம் படித்த இந்த பள்ளிக்கூடத்தில் அதாவது நம்ம ஏற்றிவிட்ட ஏணியை நல்லா அழகுபடுத்தணும். அதாவது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதை வந்து நம்ம செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். நம்ம பழைய மாணவர்கள் அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்து இது வந்து நம்மளுடைய சொத்து. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம எல்லாரும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இங்கே படிக்கிற பிள்ளைகளும் நம்மளுடைய பிள்ளைகள் மாதிரி தான். அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தரமான கல்வி கொடுக்கணும். அப்படின்னா இன்றைக்கு அரசு பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு, ஹைடெக் லேப் வந்துருச்சு. ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் அது இல்லை. அப்படின்னா அதை நம்ம ஏற்படுத்தலாம். அதுக்கு வந்து நம்ம அனைவருடைய பங்களிப்பு வந்து அவசியம் நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம இருக்கிற எல்லாருமேட்டும் ஒரு சிறிய உதவி அனைவரும் சேர்ந்தோ தனிப்பட்ட நன்கொடையாளராகவோ இணைந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஸ்மார்ட் போர்டெலாம் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ஸ்பீக்கர், மைக் செட் இதெல்லாம் வச்சோன்னா இன்றைக்கி அரசு பள்ளிகள் உயர்ந்ததை போல் நம்ம பள்ளிக்கூடத்தை அதை விட நம்ம வந்து மேம்படுத்தி காட்டலாம். அதுக்கான தைரியம் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு பண்ணால் கண்டிப்பாக நம்ம பள்ளிக்கூடத்தை வந்து மேம்படுத்தலாம். அதில் படிக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம ஊர் பிள்ளைகள் வந்து ஒரு தரமான கல்வியை பெறுவதற்கான முடியும் என்று நினைக்கிறேன். அதற்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறேன். அதனால் எல்லோரும் சிறுதுளி பெருவெள்ளம். நம்ம எல்லாரும் இணைஞ்சு நம்ம பள்ளிக்கூடம் தேவையானதை செய்வோம். அதற்கான உங்களுடைய ஆதரவை நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக நன்றி உரை. இப்பொழுது இந்த விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு பெருமளவு உதவி புரிந்த நமது கம்மவார் இளைஞர் சங்கத்திற்கும் இன்று இந்த இரவு கலை நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று பொறுப்பேற்றிருக்கும் திருமதி நாகேஸ்வரி அவர்களுக்கும், திரு ஐயப்பசாமி மாமா அவர்களுக்கும், திரு செல்வராஜன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்த கம்மவார் இளைஞர் சங்கத்தினருக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் மற்றும் காலையில் விளையாட்டை பார்க்க வந்திருப்பாங்க, இப்போ வர முடியாமல் வந்திருக்கலாம், அவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மற்றும் சிறப்பு போட்டிகள்லாம் நடைபெற்றது. வாலண்டியர்ஸ், கம்மவார் இளைஞர் சங்க உறுப்பினர் அனைவருக்கும்
அனைவருக்கும் கம்மவார சங்கத்தின் சார்பாக TK ரவி அவர்களுக்கும் கம்மவார இளைஞர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கும் மற்றும் இதுவரை நம்ம விழா நடத்த உதவி புரிந்த வருண பகவானுக்கும், அதாவது மழை பெஞ்சதான் இன்னைக்கு நம்ம நடத்திருக்கவே முடியாது. இன்னைக்கு மழை வந்து நம்ம பசங்க இவ்வளோ ஆர்வமாக செய்ய பார்த்து மழையை நாளைக்கு நான் பேஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மழை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அந்த மழைக்கும் நன்றி சேர்த்து நன்றி சொல்கிறேன். மிக்க நன்றி. மழையால் சின்ன குழந்தைங்க நினைஞ்சிருந்தா கொஞ்சம் உடல்நிலையை பார்த்து ஒரு கஷாயம் போட்டு கொடுத்துருங்க, சரியாக போயிடும். அடுத்து சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் வந்து பொன்னாடை பெற்று சொல்லுவோம். 2 பேரும் வாங்கப்பா. மாரி அர்ஜுன், மாரி கனாகர்ஜுன் வாங்க, 2 பேரும் வாங்க. ஒரு நிமிஷம் இருக்க தேசிய டிசைன் போர்டு, அம்மன் போர்டு, ஓந்தல் அமைப்பு மற்றும் டெக்கரேஷன் சீரிய முறையில் சிறப்பாக அனைவரும் இருந்து தேசிய கீதம் பாடிய பின் செல்லவும்.